சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். தமிழ் ஸ்டார் டிவி சேலம் இந்த சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 2026 வரக்கூடிய வருடம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், இந்த வருடமாவது நம்மளுக்கு யோகங்கள் கிடைக்காதா அப்படின்னு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்காக இந்த பதிவு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை மாதம்தான். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சியும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்குறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் நம்மளுடைய போதாத நேரம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் இந்த வருடம் 2026 ஜனவரி மாதத்துலையாவது இனிமே சரியாவாதா அப்படின்னு ஆசைகள் இருக்கக்கூடிய தருணம் நம்மளுக்கு உண்டு. அப்போ பொதுவாகவே இந்த 2026 எல்லா ராசிக்குமே யோகம்தான். எல்லா ராசிக்காரங்களுக்கும் யோக நிலை தான் சொல்லுவேன். (2026) மேச ராசிக்கு உண்டான பலன். மேச ராசி ஒரு நெருப்பு ராசி. மேச ராசிக்கு அதிபதி எம்பெருமான் முருகக் கடவுள். ஆண் ராசின்னு கூட சொல்லலாம். தைரியம் உள்ள ராசி நீங்கள். பண்புள்ள ஒரு ஜாதகர், படித்த ஜாதகரும் கூட. பொதுவாக மேச ராசிங்க இருக்கிறது சின்ன வயசில் தாயி தகப்பனுடைய செல்வாக்கில், செல்வத்தோடைய அமைப்பில் அற்புதமாக வாழுவீங்க நீங்கள். 25 வயசு வரைக்கும் கவலையே இல்லாமல், கஷ்டமே இல்லாமல் வாழக்கூடிய தருணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. 25 வயசு 30 வயசுக்குள்ள மேச ராசிக்காரங்களுடைய அப்பாவுக்கு கொஞ்சம் ஆகாது. உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் மேசராசியில் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படித்து வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாக்டர். ஆனால் பிறந்தா அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய தருணமும் உங்கள் ராசிக்கு உண்டு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மேசராசியில் உள்ள ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. அரசியல் பிரவேசத்து மேலே இதுதான் உங்களுக்கு யோகம். மேசராசிக்காரங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேலே அளவு கடந்த ஒரு பாசம் நேசம் உடைய ஜாதகர் நீங்கள் தான். ஆனால் 2026க்கு முன்னே நீங்கள் ஏமாறுவீங்க. ஒன்று யார்கிட்டையாவது பணம் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல் ஏமாறுவீங்க. இல்லை யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாறுவீங்க. அது ஒரு டிப்ரெஷனில் ஒரு கேஸு, வம்பு, தும்பு, வழக்கையும் நீங்கள் சந்திப்பீங்க. மேசராசிக்காரங்க 2026 கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா பெண்கள் தான் கொஞ்சம் பாவம்னு சொல்லுவேன். படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டீனேஜிலேயே நீங்கள் ஏமாறக்கூடிய தருணம் இந்த வருஷம் உண்டு. கவனமாக இருங்க. குடல் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்குது. 45 வயசுக்கு மேலே 55 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களும் கவனமாக இருக்கணும். ஓடி 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 உழைச்சி உழைச்சி குடும்பத்துக்குன்னே ஓடக்கூடிய ராசிக்காரங்க நீங்கள். உங்கள் ஆரோக்கியத்து மேலே நீங்கள் இந்த வருஷம் கவனம் செலுத்தியே ஆகணும். அதே போல் மேச ராசியில் உள்ள பெண்கள் நீங்களும் கவனமாக இருக்கணும். கருத்துள்ள மனையில் கலகங்கள் வரக்கூடிய தருணத்தில் உங்கள் கணவனுக்கும் உங்களுக்கும் இடையூறுகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. உங்களுடைய ஆசை, உங்களுடைய தேவை, உங்களை புரிஞ்சு நடக்கக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய கணவன் அமையாது. இது விதி.
விதியை மதியால்தான் வெல்லணும், அடங்கித்தான் நீங்கள் போகணும். கணவன் அடித்தாலும் உதைச்சாலும் துன்புறுத்தினாலும் நீங்கள் அடங்கித்தான் போகணும். இதுதான் உங்கள் வாழ்க்கையுடைய ஒரு தன்மை. உங்கள் குழந்தைக்குட்டி பெற்றுச்சுன்னா அந்த குழந்தைக்குட்டியை வளர்க்குறதுக்கு வாலிபமாக்குறதுக்கு கல் மண் சுமந்தாது நீங்கள் காப்பாற்றிட்டு போயிடுவீங்க. 7.5 சனி ஆரம்பம் உங்கள் ராசி மேச ராசிக்கு. கவனம் தேவை மேச ராசிக்கார உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும். உச்ச நிலையில் கூட கொடுப்பார் கடவுள். ஆண்டவனை பிடிச்சிக்கணும். 35-40 வயசுக்குள்ளே உச்ச நிலைமையை கொடுப்பார். ஆனால் மோகம் சொல்லக்கூடிய பெண் மோகத்தில் மேசராசிக்கார ஆண்கள் இருந்தீங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும், உங்கள் பொருளாதாரம் பின்னடைவாயிடும். 25-27க்குள்ளே நீங்கள் கல்யாணம் காட்சிகள் பண்ணித்தான் ஆகணும். காலதாமதமாக திருமணம் பண்ணால் சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டு இளம் சந்நியாசி கோலத்தில் வரக்கூடிய தருணம் வந்துடும். மேசராசியில் உள்ள பெண்கள் தாங்க பாவம்னு சொல்லுவேன். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது நீங்கள் தான். கணவனை மீறி கணவனுக்கு தெரியாமல் கடன் வாங்கி கடனை ரெட்டிப்பான வட்டிக்கு விட்டாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க. இந்த வருஷம் இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழ்ந்து தாம் புள்ள குட்டிங்களோட இன்பமாக வாழக்கூடிய தருணத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கணும். கஷ்டம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இருந்திருந்தாலும் மேச ராசிக்காரங்க பட்ட துன்பத்துக்கு வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 2026 நீங்கள் பீட் பண்ணணும்னா உங்களுடைய கடன் அடையணும், உங்கள் கஷ்டம் கவலை இதெல்லாம் விலகணும்னா பக்கத்தில் இருக்க வேண்டிய மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள். உங்கள் தலையெழுத்தே மாறும், உங்கள் பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர்ஸ் மாறும், வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டாகும். இப்படி தெய்வத்தை நம்ம வீட்டு குல தெய்வத்தையும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தையும் வழிபட்டு இந்த மாதிரியான ஒரு உக்கிரமான தெய்வத்தை வழிபடணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் தான் சனி பகவானுடைய அமைப்பு பெயர்ச்சி இருக்கு. 6, 8, 10, 12 துர்ஸ்தானம் நோயை உண்டு பண்ணி கொடுத்துரும், மன பயத்தை உண்டு பண்ணி கொடுத்துரும். அந்த பயம் வராமல் இருக்க துர்கா மாதாக்கு அதி தேவதை தான் மேச்சேரி வனபத்ரகாளி அம்மா. அம்மாவை போய் வழிபாடு பண்ணுங்க, உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். பொதுவாக நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ, இல்லை ஒரு அமாவாசை திதியோ இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு, அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறுள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும்.
ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாவை வந்து பாருங்கள். மேசராசிக்காரங்களுக்கு 2026 யோகம்தான். நம்ம தான் நம்மளை பக்குவம் பண்ணிக்கணும். உங்கள் வீட்டில் சுபகாரியம் எல்லாம் நடக்கணும். மேசராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க அம்மா மேச்சேரி பத்ரகாளி அம்மாவுடைய அனுகிரகம் உங்கள் குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்க அம்பாலை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. ரிஷபராசி. ரிஷபராசியோடைய அதிபதி சுக்கிர பகவான். அழகா, அறிவா, அன்பா, பண்பா, அற்புதமாக பேசக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்தி வாழ்க்கையை செம்மையாக வாழக்கூடிய தருணம் உண்டு. 2026 வருங்காலங்கள் உங்களுக்கு யோகம்தான். ராசிக்கு பக்கத்து வீட்டில் தான், மிதுன ராசியில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால நீங்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீங்க. ஒரு டாக்டரேட் ஆகக்கூடிய ஒரு தருணம் உண்டு. வெளிநாடு, மேலை நாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான ஒரு தருணங்கள் உங்களுக்கு உண்டு. தாய் தகப்பனுடைய அனுகிரகத்தில் அவங்க வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026க்கு முன்ன வரைக்கும் கொடூர குணம், கோப குணம், பழி வாங்குகிற குணம். ஏன்னா நீங்கள் ஏமாந்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை ஏமாத்திருப்பாங்க. உங்கள் குடும்பத்துக்கோ, உங்கள் தாய் தகப்பனுக்கோ, உங்கள் தாய் தகப்பன் செய்யக்கூடிய வேலையில் கூட சூனியம் பண்ணக்கூடிய அளவுக்கு வியாபார நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கோம் ரிஷபராசி அன்பர்களுடைய குடும்பத்துக்கு. இதோடைய டென்ஷனே, டிப்ரெஷனே உங்களை படிக்க விடாமல் கஷ்டத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும். ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நாகத்துடைய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் நாளைக்கு உண்டு. உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்க வேண்டிய நாகங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். கால தாமதமாகத்தான் நீங்கள் திருமணம் பண்ணணும். ஒரு 25-27 வயசில் தான் நீங்கள் திருமண ஏற்பாடையே பண்ணணும். ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் சொல்லக்கூடிய சடங்கில் ரிஷபராசி அன்பர்கள். ஆனால் இப்போ குரு பகவானுடைய பலம் இருக்கிறனால நீங்கள் தாராளமாக கல்யாணம் காட்சிகள் பண்ணக்கூடிய தருணத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2026 வருங்காலங்கள் யோகம்தான். நல்ல உத்தியோகம், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம். ரிஷபராசி அன்பர்கள் 40 வயசுக்கு மேலே இமாலய சாதனை, ஏசி காற்று கீழே இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணமோ, விற்காத பொருளை விற்கக்கூடிய ஒரு தருணமோ உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. ரிஷபராசிக்காரங்க தொட்டது எல்லாமே விளங்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரங்க பொதுவாக கொஞ்சம் கோபக்காரங்க தான். ஆனால் குணமுள்ள கோபக்காரங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன தெரியுதோ, என்ன தேவையோ அதை பற்றி மட்டும்தான் அவங்க சிந்தனை பண்ணுவாங்க. எதிரிகளும் இன்னல் கொடுக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருப்பாங்க. கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க. வர 2026 6, 8, 10, 12 துர்ஸ்தானம். 10ஆம் இடத்துல ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து பலமாக இருக்கிறாரு. உங்கள் வேலைக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய தருணத்தில் உண்டு பண்ணுவார். கோபத்தினால குணத்தை இழப்பீங்க. ஆத்திரத்தினால அன்பை இழப்பீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த கோபத்தில் ஒருத்தனை கொலை கூட பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய வெறி உங்களுக்கு நிறையா இருக்கும். கொடூர குணம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இல்லை, உங்களுடைய முன்னோர்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ செஞ்ச செய்வினையை நீங்கள் தான் இப்போ உடம்புல போட்டு வச்சுருப்பீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு பகவான் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கலை. நஷ்டத்தையும் டிப்ரெஷனையும் தேவையில்லாத இடையூறுலையும் கொடுக்கார். உங்கள் வீட்டை அருகாமையில் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு நாகங்கள் பின்னி இருக்கிற கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் அப்பாவை நீங்கள் போய் நினைங்க. உங்கள் வீட்டு குலதெய்வத்தை நினைங்க. இவங்களை நீங்கள் முறையாக வழிபாட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா
ரிஷபராசிக்காரங்களுக்கு தலைமுடி மட்டும்தான் கொட்டும். இது விதி. மற்றபடி எந்த ஒரு குறையும் வராது. இப்படி முறையான வழிபாடுகள் பண்ணால் உடம்புல ஒரு சர்ஜரி கூட வராது. கல்யாணம் ஆன குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கான ஒரு நேரங்காலங்கள் 2026 இருக்குது. உங்களுடைய தாய் தகப்பன் நிலம் சொத்து பத்து வாங்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தருணம் உண்டு. காரு வண்டி பங்களா வாங்கக்கூடிய நேரங்காலங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவியோட அனுசரித்து அற்புதமாக வாழக்கூடிய நேரங்காலங்களும் இந்த 2026 உண்டு. ஜாதகம் உல்டாவாக போயிருந்தா உங்களுக்கு 2 தாரம். கோபத்தினால தான் தாரம் 2 தாரமாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்ட கால வயசு ஒரு 25, 27, 30 வயசு வரைக்கும் நாகதோஷம் இருக்கும். திருமணம் சொல்லக்கூடிய சடங்கை பண்ணும்போது முறையாக கோயிலில் வச்சு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும். ரிஷபராசி அன்பர்கள் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணணும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு கணக்கே இருக்குது. ரிஷபராசிக்கார ஆண்களை யாரும் கெட்ட மாட்டாங்க. ஏன்னா கோபக்காரங்க இல்லையா, ஆனால் குணமுள்ள கோபக்காரங்க தான். அதனால் கல்யாணம் சொல்லக்கூடிய சடங்கை கோயிலில் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும், குறையில்லாமல் இருப்பீங்க. இமாலய சாதனை அடையக்கூடிய அளவுக்கு உண்டான தருணம் உங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் இருக்குது. உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க. இப்படி முறையான பக்குவங்களை பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2026 எனக்கு இது வேணும், இது நடக்கணும், இது தேவை, இதெல்லாம் என்னுடைய ஆசைகள் சொல்லி எம்பெருமான வேண்டுங்க. எல்லாமே நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராவு காலத்தில் எம்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை நிலவக்கூடிய அளவுக்குண்டான அமைப்பை பிடிச்சிக்குங்க. எதிரிகளே இல்லாமல் ஒரு அமைப்பாக ஒரு சித்தரையோ மகானையோ தியானம் பண்ணிக்கிங்க. இப்படி முறையாக பண்ணிக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய 2026 உங்கள் பிரச்சனை எதுவும் வராது, உங்கள் கவலைகள் வராது. உங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. 20,000 ரூபா 15,000 ரூபா 30,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் அதை வச்சு குடும்பம் நடத்தக்கூடிய தருணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாசத்துக்கு அதிபதியானவங்க. ஆனால் அன்பால் மட்டும்தான் உங்களை அடக்கி ஆள முடியும். அதிகாரத்தில் யாருக்குமே தலைவணங்காத ஒரு ஜாதகம் ரிஷபராசி அன்பர்கள், ஆண்களும் பெண்களும். ரிஷபராசிக்கார உள்ள பெண்கள் தான் கவனமாகவே இருக்கணும். தன்னுடைய துணை, தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிறதுல முறையாக நல்ல ஒரு தன்மையை தேர்ந்தெடுங்க. அவசரப்பட்டு காதல் கீதல் பண்ணிங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யம் இந்த வருஷம் சரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ராகு உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறாரு. வீணான இடையூறுகளை உண்டு பண்ணி விட்டுருவார். கவனம் தேவை. ரிஷபராசிக்கார அன்பர்கள் தன்னுடைய தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு முறையான அமைப்பில் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும். தானே ராஜா, தானே மந்திரி, தனக்கு நிகர் யாரும் இல்லை, தான் நான் சொல்லக்கூடிய ஆணவம் அகங்காரத்தில் குழந்தைங்க இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. உங்கள் தாய் தகப்பனுடைய கண்ணுக்கு முன்னே அவங்களுடைய அமைப்பில் இருக்கும்போதே நீங்கள் வாழ்க்கையை இழக்க பிடிச்சிடணும். இல்லைன்னா கஷ்டப்படக்கூடிய தருணங்கள் உண்டு. மேன்மை வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபாட்டு பண்ணிக்கிட்டு வாங்க. இல்லை வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய எல்லா தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க. 2026 உங்களுக்கு யோகந்தான் ஐயா. பயமே வேண்டாம். பயந்தாதான் நோய். பயப்படாமல் தான் செய்யக்கூடிய காரியத்தை தெளிவான அமைப்பில் முறையாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இலக்கை அடைஞ்சிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையுடைய தரத்தை மேம்பட்டு எம்பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரங்க சுக்கிர வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு,
வெள்ளிக்கிழமை புதன் சுக்கிர பகவானுடைய வழிபாடை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் நல்ல பலனை கொடுக்காரு. சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பாக்கிய சனியை கொடுக்குறாரு. கர்மக்காரகன் சனி பகவான் உங்கள் வாகத்தில் ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய கர்மக்காரகன் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் வந்திருக்காரு. இதுதான் தருணம். இந்த தருணத்தை பயன்படுத்திக்கணும். முறையான அமைப்புனா போதும். ராகு மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தில் பலன் குன்றி இருக்குது. ராகு பகவானுக்கு தான் நீங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணுறீங்க, உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணுறீங்க. அதனால் எந்த குறையும் வராது. மேன்மை அடையக்கூடிய ராசியில் நம்பர் 1 கேட்டால் ரிஷபராசின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் ஜாக்பாட்டுன்னு கூட சொல்லலாம் இந்த 2026. ஆமாங்க, நல்ல வேலை கிடைச்சாலே ஜாக்பாட் தானே. ஒரு சொத்து ஒன்று வந்தாலும், மனைவி வேலையிலையோ ஏதோ ஒரு வழியில் ஒரு சொத்து வந்தாலும் ஜாக்பாட் தானே. இப்படி யோகங்கள் வரக்கூடிய தருணம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையாவே இருக்குது. காற்றுள்ள போதே தூத்திக்கொள்னு சொல்லக்கூடிய தருணத்தில் தாயி தகப்பனுடைய அமைப்பில் நீங்கள் பிடிச்சிக்கணும். பொதுவாக நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ, இல்லை ஒரு அமாவாசை திதியோ, இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு, அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறுள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியத்தோட எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம. மிதுன ராசி புதனுடைய சாரம் உடைய ஒரு ராசி. பொதுவாகவே 2026 குரு பகவானுடைய முழுமையான பரிபூர்ண பலனுடைய ராசி நீங்கள் தான். இத்தனை வருஷம் 2026க்கு முன்ன உங்கள் கனவு படித்து நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், திருமணம், குழந்தை குட்டிங்க, வாழ்க்கையில் ஒரு ட்ரீமான ஒரு வீடு, வாசல், தோட்டம், துறவி எதுவாக இருந்தாலும் உங்கள் ஆசை நிறைவேறணும் துடிச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த 2026 தான் யோகம். குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் நட்சத்திர பாதமாகவே இருக்கிறாரு. அப்போ இந்த 2026 to 27 வரைக்கும் உங்களுக்கு யோகம்தான் சொல்லுவேன். பல தொந்தரவுலேருந்து, பல கஷ்டத்திலிருந்து, பல பிரிவிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு தருணமும் இந்த வருஷம்தான். பாதி பேர் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் தனித்தனியான ஒரு வாழ்க்கையவும் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 30 வயசுக்குள்ள.
இந்த 30 வயசுக்குள்ளே பிரிஞ்சிருந்த உங்கள் வாழ்க்கை இனிமேல் ஒன்று சேர்ந்துடும். உங்கள் முன்னோர் சொத்து, மூத்தோர் சொத்து, இதில் ஒரு இழுபறி இருந்திருந்தாலும் அந்த இழுபறியும் சரியாக போயிடும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் குருவை எல்லா கிரகத்தையுமே ஆதிக்கம் செலுத்திக்கும். எந்த பிரச்சனை எது வந்தாலும், அதான் சொல்லுவாங்கள்ல, நோய் வந்தாலும் 3 நாள் தான். அந்த மாதிரியான ஒரு தருணம் இந்த மிதுன ராசிக்கு 2026 இருக்கத்தான் செய்யுது. ஆனால் பெண்கள் தான் கொஞ்சம் பாவுன்னு சொல்லுவேன். ஏன்னா சித்தர் ஜாதகம், தவயோகி ஜாதகம்னு சொல்லுவேன். ஒரு கட்ட கால வயசில் தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாத நிலைமையும் இருக்கும். ஒரு கட்ட காலத்தில் சனி மகாதிசை முடிஞ்ச ஒன்றைத்தான் உங்கள் யோகமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் வெளிநாடு வெளிதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இருக்குது. மிதுன ராசிக்கு பொன்னான மாதம், பொன்னான வருஷம் கூட சொல்லிடலாம் இந்த 2026. குருபலன் உள்ள ஜாதகத்துக்கு என்னைக்கு வந்தாலும் யோகம்தான். ஆனால் அடிபணிஞ்சு அன்பா பண்பா போகணும். உயர்ந்த வேலை, ஒரு டாக்டரோ அட்வொகேட்டோ இப்படியான ஒரு தன்மையில் உடையக்கூடிய ஒரு வேலைப்பாடுகளில் நீங்கள் இருப்பீங்க. யோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தருணமே 2026 மிதுன ராசி தாங்க. ஆனால் அன்பால் மட்டும்தான் உங்களை அடக்க முடியும். அதிகாரத்தில் உங்களை அடக்க முடியாது. வெள்ளந்தி போல் நீங்கள் கள்ளங்கவடம் இல்லாத ஒரு தன்மை உங்களுக்கு. எல்லா பேச்சையுமே நம்பிடுவீங்க, எல்லாரையும் அரவணைப்பீங்க அந்த அன்புக்காக. இதில் ஒரு சூட்சமே இருக்குது. மிதுன ராசிக்காரங்க போராடித்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா ஜெயிக்கக்கூடிய தருணத்துக்கும் ஒரு கிரகம் இருக்குது. சனி மகா திசையில் குரு புத்தி எப்போ வருதோ அப்போத்தான் உங்கள் இலக்கையே நீங்கள் அடைய முடியும். அது வரைக்கும் அடிமை தொழிலும் பண்ணலாம். அரசாங்க வேலை கிடைக்கணுன்னாலும் ஒரு 27, 29 வயசு ஆனாத்தான் கிடைக்கும். அதனால் மிதுன ராசி அன்பர்கள் விஷ்ணு பெருமானுடைய அனுகிரகத்தில் இருக்கும். கர்ம பலனை அனுபவிக்க பிறந்தவங்க தான் நீங்கள். பல இடையூறுகளை சந்திப்பீங்க, பல வம்பு தும்பு வழக்குகளை சந்திப்பீங்க. சொந்தம் பந்தமே உங்களுடைய ஹோப்புக்கு, உங்களுடைய வாழ்க்கை உயரத்துக்கு வழிகாட்டாது, சறுக்கித்தாங்களும். சொந்தம் பந்தம் சூனியம் வைப்பாங்கன்னு சொல்லிடலாம். அப்படி ஒரு தருணம் இருக்கும். வாழ்க்கையவே என்னடா ஒரு விரக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தருணமும் உண்டாகும். ஒரு கட்ட கால வயசு சூசைட் பண்ணிக்கலாமா, இல்லை நம்ம எதிரியை நம்மளே கொன்றுடலாமா, அந்த மாதிரியான ஒரு வெறியும் உங்களுக்கு வரும். அதிலிருந்து விடுபடுங்க. மறப்போம் மன்னிப்போம். விதியும் கேட்குறது கர்மா. அந்த கர்ம பலனை நீங்கள் அனுபவிக்கணும். உங்கள் ஜாதகத்திற்கு உங்கள் முன்னோரை நினைங்க, உங்கள் குலதெய்வத்தை பிடிங்க. பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இலக்கை நீங்கள் அடைஞ்சிடலாம். 2026 யோகமான ஒரு ராசின்னு சொல்லப்போனால் மிதுன ராசி தான். கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், ஆத்திரத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா சித்தர் ஜாதகத்துடைய அமைப்பு. பொதுவாக நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ
இல்லை ஒரு அமாவாசை திதியோ இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறு இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை வந்து பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியத்தோட எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம. கடகராசி சந்திரனுக்கு அதிபதியான ராசி. 2026 சூப்பர் ஸ்டாரே நீங்கள் தான். போதும், 2025க்கு முன்ன வரைக்கும் நீங்கள் பட்ட துன்பம், அஷ்டமத்தில் சனி பகவான் வந்து உங்கள் படிப்பு, உங்கள் திறமை, உங்கள் இல்லற வாழ்க்கை, உங்கள் குடும்பம் நஷ்டம், கஷ்டம், அவப்பேறு, அவமானங்கள், சொந்தம் பந்தமே உங்கள் வாழ்க்கையை வந்து உயர்த்த நிலை பார்த்தா உங்களை தாழ்த்தி தான் விட்டுருக்கோம். சூழ்ச்சினாலையும் தந்திரத்தினாலையும் பல மாந்திரீக வேலையிலையும் உங்கள் வாழ்க்கையை சரிச்சு விட்டுருவாங்க. கடகராசிக்காரங்களுக்கு வந்த அந்த அஷ்டம சனியை கடகராசிக்காரங்களுடைய தகப்பன்மார் ஏற்றுக்கிட்டு ஒரு சில ஜாதகருடைய தகப்பெல்லாம் இறந்துருக்காங்க. உங்கள் கடகராசிக்காரர்களுடைய குழந்தைங்க, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்காது. தானா ஓடி அலைஞ்சு அவங்க வாழ்க்கையை ஏற்றுக்குவாங்க. உங்களுக்கு அவப்பேரை தான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கடன் வாங்கி கடனை அடைச்சி உங்கள் குடும்பத்தை காத்திருந்திருப்பீங்க கடகராசிக்காரர்கள். அவ்வளோ ஒரு அவமானத்தையும் அவ்வளோ ஒரு வெறியும் இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, ஆண்டவன் நம்மளுக்கு எதுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை இப்படி கொடுத்துட்டான் அப்படின்னு இரவும் பகலும் ஆண்டவனை நீங்கள் திட்டித்தான் தீர்த்திருக்கணும். ஆனால் ஆன்மீக ஈடுபாட்டில் ருத்ராட்சமோ பத்ராட்சமோ காவி வேட்டியோ ஆண்டவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு அமைப்பில் இருந்திருந்தாலோ, இல்லை கிரிவலப்பாதையில் தியானங்கள் மேற்கொள்ளக்கூடிய தருணத்தில் ஒரு விதியை நினச்சிருந்தாலோ உங்கள் தலை தப்பிச்சிருக்கும். ஆனால் கடகராசியில் உள்ள பெண்கள் தான் ஏமாறுவீங்க. அந்த ஏமாற்றத்துக்கு வந்து ஈடே கொடுக்க முடியாது. ஒரு நட்பு, ஒரு ஃப்ரெண்டு, தோல் சாயக்கூடிய ஒரு தோழன் அவங்கிட்ட ஏமாந்திருந்தாலோ உங்கள் வாழ்க்கை பித்து பிடிச்சி தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் கடகராசிக்கார உள்ள ஆண்கள் கொஞ்சம் சுகபோகி தான். இது விதி, அவங்க ஒன்றும் பண்ணலை, விதி தான் இழுத்துட்டு போகும். மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசம் இருக்கிற மாதிரி ஒரு தோரணை, அந்த தோரணையிலேயே 2025க்கு முன்னே ஒரு 2.5 வருஷம் வாழ்ந்துட்டு போயிடுவீங்க.
ஆனால் பாசக்காரங்க தான் கடகராசிக்காரங்க. கடகராசியில் பெண் இருந்தால் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. கடகராசியில் ஆண் இருந்தால் அம்மாக்கோ மாமியாருக்கோ ஆகாது. அஷ்டம சனி ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் அரசனாக இருந்தால் கூட நீங்கள் கணவன் மனைவி விட்டு விலகி தான் இருக்கணும். விலகி இருக்கிறனால தப்பு கிடையாது. டைவர்ஸ் தான் அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு கிரகத்தோடைய தன்மை நீ பிரிஞ்சிருக்கணும்னா பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் போல் நம்ம இருக்கணும். அதுக்கு தான் வெளியூர் வெளிதேசம் போயிடணும். பொதுவாகவே கடகராசி பயண சுகங்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் அப்படி படுத்து தூங்குறதோட பிரயாண சுகங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நிறைய குடும்பம் கடகராசிக்காரங்க கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருக்கும். தயவு செய்து ஒன்று சேர்ந்துக்குங்க. கடகராசிக்காரங்க பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாசக்காரங்க. அவங்க வேஷக்காரங்க கிடையாது. அந்த பாசத்தை உணர்ந்து ஒட்டுணர்ந்து போங்க. உங்கள் இல்லறம் நல்லா அமையும். நிறைய சூட்சமங்களை தெளிவாக சொல்லலாம், அதுக்குண்டான நேரம் இல்லை. கடகராசிக்காரங்களுக்கு இப்போ பாக்கிய சனின்னு சொல்லலாம். இனிமே தாங்க நீங்கள் யோகக்காரு. உயர்ந்த பதவியோ 4 திசையிலிருந்து காசு பணம் வரக்கூடிய ஒரு தருணமோ உங்கள் முகம் மலர்ச்சி பிரகாசமாகக்கூடிய ஒரு தருணமோ ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் ஒரு சித்தருடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நேரமோ கடகராசிக்கு தான் உண்டு. இந்த வருஷம் சூப்பர் ஸ்டார் யாருன்னா கடகராசிக்காரங்க தான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன்னா உங்கள் பட்ட துன்பத்துக்கு வெளியே சொல்ல முடியாத மாதிரிக்கு இன்றைக்கி நீங்கள் உச்சத்துக்கு போகிறீங்க. உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க. கடகராசிக்காரங்க அவங்கவுங்க அப்பாவை அம்மாவை நினைங்க. முன்னோர் வழிபாடை பண்ணுங்க. 2026 சுபிக்ஷம் கிடையக்கூடிய ஒரு தருணம் வருது. வீடு வாசல் தோட்டம் துறவு காரு வண்டி பங்களான்னு லக்ஸரிஸான வாழ்க்கை வாழ போகிறீங்க. அதுக்காக ரொம்ப லக்ஸரிஸாக போகாதீங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டவங்க. இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போங்க. பொதுவாக நோய் வறுமை கடன் பயம் சத்ரு எதிரி இன்னல் இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன்னு ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ இல்லை ஒரு அமாவாசை திதியோ இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்திற்கு எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா நஷ்டமா தொந்தரவா தொழிலில் போட்டியா சூனியமா செய்வினையா என்ன இடையூறுள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன். துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியத்தோட எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம. சிம்மராசி. பொதுவாகவே 2026 சிம்மராசிக்கு ஒரு யோகமே இருக்குது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியனுடைய அதிதேவதையான ஒரு அமைப்பு உடையது.
ஆணுக்கும் ஆண் ராசி. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ராசிக்காரங்களுக்கு தான் ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா அரசியல் பிரவேசத்துக்கு உள்ள ஒரு ஜாதகம், அரசியலில் கொடி பிடிக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தன்மை, சூப்பர் நேரம் கூட சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் கவனமாகவே இருக்கணும். படிக்கிற குழந்தைங்க, அந்த டீனேஜ்னு சொல்லக்கூடிய 19 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய படிக்கிற பெண் குழந்தைங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. முகநூல், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் தன்னை பிரதிபலிச்சுக்காதீங்க. பார்வை டிஸ்டி தோஷம்னு சொல்லுவாங்க. உங்கள் அழகை அப்சர்வ் பண்ணிடுவாங்க, உங்களை வசியப்படுத்திடுவாங்க, உங்களை வசப்படுத்தி சும்மா சொல்லுவாங்க, தலையில் மை தடவி என்னை கூட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி காதல் உங்கள் மேலே பட்டு சீக்கிரத்திலே கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கோழி முட்டை ஆகிடும். அதோடு உங்கள் வாழ்க்கை நீங்கள் இவ்வளோ நாள் உங்கள் தாய் தகப்பன் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வளர்த்தது எல்லாமே வீணாக போயிடும். சிம்ம ராசிக்காரர்களுடைய அப்பாவுக்கு ஆவாது. கொஞ்சம் ஆசை பாசம் அவங்க மேலே காட்டுங்க, அன்பா பண்பா அனுசரணையாக பேசுங்க. சிம்ம ராசிக்காரங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் ஆவாது. அதே போல் சிம்ம ராசியில் கல்யாணம் பேச்சு எடுபட்டால் கொஞ்சம் கவனமாக கல்யாணம் பண்ணுங்க. ஒரு 4-5 ஜோதிடத்தை கேளுங்க, இல்லை உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுங்க. ராசியில் கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவானும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடிய தருணங்கள் ஏற்படும். காதலிச்சா கூட பிரிஞ்சிடுவீங்க, ஏமாற்றப்படுவீங்க. கல்யாணம் ஆயிருந்தா கூட கணவன் மனைவி பிரிஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய தருணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசிக்கார பெண்களை கேட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் தான். ஆனால் இது ஆகாத நேரம். அண்ணனும் தம்பியும் அங்காளி பங்காளியுமே உங்களுக்கு நஷ்டகதியை தான் ஏற்றி விடுவான். கூட இருக்கிற குழந்தை குட்டிகளும் உங்களுக்கு நல்லது செய்யாது. துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்படக்கூடிய ஒரு தருணம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் 45 வயசுக்கு மேலே இருந்தால் தான் யோகம். 45 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்கள் சொந்த பந்தமே சூனியம் வைப்பாங்க. பூர்வீக சொத்து வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது சிம்ம ராசிக்கு. முன்னோர் சொத்து பத்து ஒரு வம்பு தும்பு வழக்கில் வரக்கூடிய தருணமும் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசியில் உள்ள ஆண்கள். கல்யாணத்தை சீக்கிரமாக நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். 2025க்கு மேலே கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 தாரம். காலதாமதமான ஒரு திருமணம் தான் பண்ணணும். இருந்திருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க பெண் மோகங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும், இது விதி. அதை அனுசரித்து தான் மற்றவங்க மனைவிமார்கள் இருக்கணும். ஏன்னா சிம்ம ராசி ஆண்களுக்கு இது ஆவாது. இந்த வருஷம் பிரிவு ஜாதகம். தயவு செய்து டைவர்ஸ் கிவர்ஸ்லாம் போகாதீங்க, கொஞ்சம் விலகி வேணா இருங்க. 6 மாதம் 1 வருஷம் விலகிருங்க. இல்லை மாதத்துக்கு 3 நாள் எங்கேயாவது கோயில் குளத்துக்கு போயிருங்க மனைவியை விட்டு. தயவு செய்து டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணாதீங்க சிம்ம ராசிக்காரங்க. பிடிக்கலையா தனியாக இருந்துக்குங்க. வாழ்க்கை ஒரு முறை தான். அந்த வாழ்க்கையை கணவன் மனைவியோட இணக்கத்தோடு வாழ்ந்துட்டு போங்க. விதி எல்லாருக்கும் ஒரு விதமாக ஒரு வருஷமாக ஒரு தன்மையாக கொண்டு போகும். கவனம் தேவை சிம்ம ராசிக்காரங்க. பெண்கள் தான் பாவம். பெண்ணுடைய தன்மையை புரிஞ்சுக்குங்க சிம்ம ராசிக்காரங்க. பெண்ணுடைய தன்மையை அவங்க ஆசைகளையும் பூர்த்தி பண்ணுங்க.
சிம்ம ராசிக்கார பெண்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் அறவே ஆகாது. காலப்போக்கில் உங்களுக்கு எதிரியாகவே இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க. சொந்த பந்தமே உக்கிரமான காளி தேவியை வழிபடுங்க, துர்கா மாதாவை வழிபடுங்க. இப்படி அதிதீர சக்தி வாய்ந்த அம்மனை வழிபட்டால் உங்களுக்கு எந்த குறையும் வராது. கால பைரவரை வழிபடுங்க, அகோர வீரபத்திரரை வழிபடுங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் வராது. சிம்மராசி பெண்கள் கவனமாக இருக்கணும். சிம்மராசி ஆண்கள் குடிப்பழக்கத்தில் போய் இன்வால்வ் ஆகாதீங்க, அந்த போதையில் இருக்காதீங்க. ஆன்மீக தொடர்பை பிடிச்சிக்குங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்ல திருப்தியாக ஏதாவது ஒரு கோயிலை போய் வழிபடி பண்ணுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2026 ஆவாதுங்க. கவனம் தேவை. சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாக நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ, இல்லை ஒரு அமாவாசை திதியோ, இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு, அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறுள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை வந்து பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியத்தோட எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம. கன்னிராசி 2026 வந்து ஒரு யோக நிலை இருக்கு. அதை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கணும். அதான் உங்கள் குலதெய்வ வழிபாடு. உங்களுடைய தாத்தா அப்பாவுடைய அப்பா அவரை நீங்கள் நினைக்கணும். ஏன்னா பொதுவாகவே 2026 உங்களுக்கு கண்டகச்சனிக்கு யூக்கலானது. 2025க்கு முன்னா ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்ட ஜாதகம், கருமாயப்பட்ட ஜாதகம். படித்த பிள்ளைங்களுக்கு படித்ததுக்கு உண்டான வேலை கிடைக்காத ஒரு டிப்ரெஷன், படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஏமாற்றம். பெண்கள், ஆண்கள்லாம் சித்தர் ஜாதகம், காலதாமதமான ஒரு திருமண ஏற்பாடுகள், இப்படி பல நஷ்டங்களை அடைஞ்ச ஜாதகத்தில் கன்னிராசியும் ஒன்று. ஏண்டா கன்னிராசியில் பிறந்தோன்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு உண்டான கஷ்டங்களெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆனால் பயப்பட வேண்டாம். கன்னிராசிக்காரங்க பாசத்துக்கு அதிபதியானவங்க. நாட்டுக்காக வாழுவாங்க, வீட்டுக்காக வாழுவாங்க.
தனக்காக வாழாத ஒரு ராசி யாருன்னா கன்னி ராசிக்காரங்க. கல்யாணமே வேணாம்பா, என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்காங்களா, அவங்கள பார்த்து அவங்க பிள்ளைங்களை நான் பார்த்துட்டு வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகம். பல ட்ரஸ்ட்டு, அடுத்தவங்க நல்லபடியாக படித்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறத தான் வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய தருணம் உடையவங்க. சிறு வயசுலேயே ஏமாந்த ஜாதகம். ஆயுசு 100ன்னு சொல்லுவாங்க, ஆனால் 35 வயசுக்குள்ளேயே தன்னை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பிரச்சனையை தாண்டி தான் நீங்கள் இருப்பீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஆகாது. 60 வயசு 70 வயசு 80 வயசு உள்ள வயதானவர்களுக்கு இந்த வருஷம் ஆகாது. படித்து பண்புள்ள அற்புதமான வேலை கிடைக்கணும்னு உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க. அற்புதமான கணவன் கிடைக்கணும்னு கேட்டு முருகக்கடவுளை நினைங்க. அற்புதமான வரன் அமையும். காலதாமதமாகத்தான் நீங்கள் திருமணமே பண்ணணும், அப்போத்தான் நீடிக்கும் நிலைக்கும். கன்னிராசிக்கார ஆண்களாக இருந்தீங்கன்னா கோயிலில் தான் கல்யாணம் பண்ணணும், அது எந்த வயசாக இருந்தாலும் சரி. ரிசப்ஷனை நீங்கள் எங்கே வேணால் கிராண்டாக பண்ணிக்கோ. கன்னிராசி பொதுவாக சித்தர் ஜாதகம் தாங்க. ஒரு 4 ராசி இருக்குது, அதில் இதுவும் ஒரு ராசி தான். நேரங்காலங்கள் எல்லாருக்குமே கூடி வராது, நம்மளாக தான் தேடி போகணும். பாசத்துக்கு அதிபதியான ஒரு ராசிக்காரங்க. ஆனால் கன்னி ராசிக்காரங்களை கெட்ட நம்ம கொடுத்து வச்சுருந்துருக்கணும். அப்படியாம்பட்ட தன்மை உடைய ராசி. ஆனால் கோபம் உள்ள ராசி, பழி வாங்கும் எண்ணங்கள் உடைய ராசி. கன்னி ராசிக்காரங்களை யாராவது பழி வாங்க நினச்சா நீ அவரை அழிக்கக்கூட தயங்க மாட்டாங்க கன்னி ராசிக்காரங்க. எந்த மூலையிலையும் எப்பேற்பட்டவங்களையும் வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தருணம் உண்டு. கவனம் தேவை கன்னி ராசிக்காரங்களுக்கு. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட கால வயது வரைக்கும் நீங்கள் நாகத்தின் சம்பந்தப்பட்டதில் இருப்பீங்க, தோஷத்தில். கன்னி ராசிக்காரர்களுடைய அப்பா அம்மாக்கள் உங்கள் பிள்ளைங்க 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு ஜோதிடரை பார்த்து, நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து, வருங்காலம் இவளுக்கு எப்படி கணவன் அமையும், இவளுடைய இல்லறம் எப்படி அமையும்னு 1க்கு 3 ஜோதிடரை பார்த்து அவங்க சொல்லக்கூடிய தன்மையை ஏற்று பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு ஒரே தாரத்திலே வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா 2 தாரத்துக்கு உண்டான தோஷம் கன்னி ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏமாந்துடாதீங்க, பாவம். கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே பாவம்தான் சொல்லுவேன். அதனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு கவனம் தேவை. 2026 மேன்மை வரக்கூடிய ஒரு தருணம் கிடைக்கணும். பொதுவாக நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ, இல்லை ஒரு அமாவாசை திதியோ, இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு, அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் குடிங்க.
ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறு இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை வந்து பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியத்தோட எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். 2026 நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா 15 வருஷ காலமாகவே கஷ்டந்தான் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் இந்த கடந்த 5 வருஷம் காலத்தில் வந்து நோயிலையும் வாட்டி வதைச்சிருக்கோம், கஷ்டமோ நஷ்டமோ கடத்திலையோ கூட வாட்டி வதைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணம் பாதி பேர் ஜாதகத்தை புளிஞ்சிருக்கும். துலாம் ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதிமான்னே சொல்லலாம். நிறையா வழக்கறிஞர்கள் நிறையா இருப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையில் நிறையாவே இருப்பீங்க. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க பாருங்கள், இதுலேயும் நிறையாவே இருப்பீங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே நஷ்டம்தான் இருப்பீங்க. இது விதி. ஏன்னா உங்களுக்கு சதி வேலை நடந்திருக்கும். சொந்தமோ பந்தமோ உற்றாரோ உறவினரோ உங்கள் வாழ்க்கையுடைய பிரதிபலிப்பை பார்த்து பல விதமான தொந்தரவுகளை பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. பல குடும்பம் பிரிஞ்சிரு கூட போயிருக்கு உங்கள் கஷ்டத்தை பார்த்து. ஆனால் துலாம் ராசிக்கார பெண்கள் தான் பாவும். சின்ன குழந்தையா இருந்தால் கூட கஷ்டந்தான் படணும். இந்த ஒரு 5 வருஷ காலமாகவே. ஆனால் ஒரு கட்ட கால வயசு நீங்களாக உளுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படித்தாதான் மேன்மையான ஒரு இடத்துக்கு போக முடியும். துலாம் ராசிக்கார பெண்களும் ஆண்களும் ஏமாந்ததுன்னு சொல்லலாம். கால தாமதமான திருமணங்கள் நடக்கும் உங்களுக்கு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்மை, உங்களுடைய ஆதிக்கம், உங்களுடைய அமைப்புக்கேற்ற மனைவி அமையிறது கஷ்டம்தான். ஆனால் மனைவியை கண்டிப்பாக வச்சுக்குவீங்க, தான் கைக்குள்ளே வச்சுக்குவீங்க, அதிகாரத்தை காட்டுவீங்க. இது விதி. ஆனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு இனி 2026 வருங்காலத்தில் லட்ச ரூபாய், கோடி ரூபாய் கூட சொல்லலாம், அப்படியாப்பட்ட ஒரு வருமானம் வரதுக்கு உண்டான நேரம் 2026. உங்கள் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணுங்க. ரோக சனின்னு சொல்லுவாங்க. ரோகம்னா உஷ்ணம், உங்கள் ஸ்கின் அலர்ஜி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க இந்த 2026 ஒரு கட்ட காலத்துக்கு வரைக்கும். அரசியல் சார்ந்த சாசனத்துக்கு துலாம் ராசிக்காரங்க ஒரு போர்க்குடி பிடிப்பாங்க. உங்களுக்கும் பதவி கிதவி வர்றதுக்கான வாய்ப்பு கூட கொஞ்சம் இருக்குன்னு கூட சொல்லலாம். துலாம் ராசிக்காரங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணுங்க. துலாம் ராசிக்காரங்க இத்தனை நாளைக்கு தலைமுடி மட்டும் கொட்டாமல் கஷ்டமே பட்டு கருமாயப்பட்டு செத்து பிழைச்சிருந்தீங்கன்னா உங்கள் மனைவி தான், அவங்க செஞ்ச புண்ணியந்தான் உங்களுக்கு காரணம். அவங்க கும்பிட்ட தெய்வம் உங்களை துலாம் ராசிக்கார ஆண்களை காப்பாற்றிருக்கு. துலாம் ராசியில் பெண்கள் இருந்தாலும் பிரச்சனை தான்.
துலாம் ராசிக்கார ஆண்கள் உங்கள் மனைவியை நேசிங்க, அரவணைச்சு போங்க. பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேருங்க. ஆசை பாசமாக 4 வார்த்தை அன்பா பண்பா பேசுங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் யோக நிலை வரக்கூடிய நேரம் உண்டு. துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் சுகபோகின்னே சொல்லலாம், கொஞ்சம் மோகம் உடையவங்கள் கூட சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கார். அதனால் அந்த மோக பார்வையெல்லாம் விட்டுட்டு தான் மனைவி, தான் மக்கள், தான் குடும்பம் தன்னோட அரவணைச்சிருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தை ஏற்படுத்திக்கிங்க. துலாம் ராசிக்காரருடைய அம்மாவுக்கும் உங்களுக்கும் இப்போ ஆகாது, கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தாயும் நீங்களும் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணமும் உண்டு. இல்லை உங்கள் மாமியார் மேலே நீங்கள் எதிரியாக இருப்பீங்க. துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது தாங்க. மர்ம நோய் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. மனைவிக்கு துரோகம் பண்ணா மர்ம நோயினா உங்களுக்கே தெரியும். அதனால் எதுலேயும் இன்வால்வ் ஆகாதீங்க. போதும், இதுக்கு மேலே வாழ்கிறோம், தான் பிள்ளைகிட்ட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க. பெரிய பெரிய சாதனைலாம் அடைய போகிறீங்க. இல்லை ஆன்மீக ஈடுபாட்டில் கோயில் கட்டுங்க, கும்பாபிஷேகம் பண்ணுங்க, தானம் தர்மம் பண்ணுங்க, ஆண்டவனை பிடிச்சிக்குங்க. போதுண்டா சாமி, இத்தனை வருஷம் நான் பண்ண தப்பு கஷ்டம் எல்லாம் போயிட்டு என்னை ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கமாக ஒரு தன்மையாக வகிக்க வச்சுக்கோ இந்த 2026 அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கிங்க. துலாம் ராசிக்காரங்களுடைய பையனுக்கு மூத்த மகனுக்கு ஆவாது இந்த 2026. நீங்கள் ஒரு சட்ட சிக்கலில் வர மாதிரி இது இருந்து மிஸ் ஆனால் உங்கள் பிள்ளைக்கு வந்துடும். அதனால் ஒட்டுணர்ந்து போங்க. துலாம் ராசிக்கார பெண்கள் மேன்மையானவங்கங்க, உயர்ந்த லட்சியத்தை அடையக்கூடிய தருணம் உடையவங்க. பல பேருக்கு குழந்தை குட்டி இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் பெருசாக நினச்சிக்காதீங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க. பொதுவாக நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ, இல்லை ஒரு அமாவாசை திதியோ, இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு, அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறுள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியத்தோட எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி எம்பெருமான் முருகக்கடவுள் செவ்வாய் பகவான். இந்த 2026 உங்களுக்கும் தான்யா யோகம்.
2026க்கு முன்ன வரைக்கும் நீங்கள் பட்ட துன்பத்துக்கோ கஷ்டத்துக்கோ வெளியே சொல்ல முடியாது. பல பேருக்கு படிச்சிருந்தும் வேலை வாய்ப்பு இருக்காது. பல லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்கக்கூடிய தருணங்கள்லாம் இருந்தது ஒரு கட்ட காலம். இந்த கடந்த ஒரு 5 வருஷம் 2026 ஒரு 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் நஷ்டம்தான் பட்டிருக்கிறீங்க. பொண்ணை இழந்திருப்பீங்க, மண்ணை இழந்திருப்பீங்க. பல விதமான நஷ்டகதிக்கு ஏமாந்திருக்கக்கூடிய தருணமும் உண்டு. விருச்சிக ராசிக்கார ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஒருவேளை விருச்சிக ராசியில் ஆணாக இருந்தால் தாம் மனைவி தாம் பிள்ளைங்க ஒரு ஏமாற்றத்தினால சொத்தையே விற்கக்கூடிய தருணமும் நடந்திருக்கும். விருச்சிக ராசி பெண்ணாக இருந்திருந்தால் கணவனோட அதிகமாக சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் கடனை உடனே வாங்கி கூட மாட்டியிருக்க வாய்ப்பும் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்து வளர்ந்தவங்கள்லாம் இன்றைக்கி பெரிய உச்ச நிலையில் இருப்பாங்க. இருந்திருந்தாலும் 2026க்கு மேலே உங்களுக்கு யோகம்தான். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகக்கடவுள். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகக்கடவுளை வழிபட்டாலும் பரவாயில்ல. இல்லை வடபழனி ஆண்டவரை போய் ஒரு நாள் சென்னையில் போய் பாருங்கள், உங்கள் தலையெழுத்தே மாறும். இழந்த சொத்து அடையிறதற்கும் எம்பெருமான் வடபழனி ஆண்டவர் ரொம்ப பவரானவர். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை விருச்சிக ராசியில் நிறைய காவல்துறை நிறையா இருப்பீங்க, கலைத்துறை நிறையா இருப்பீங்க, அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல் துறைகளில் அழகாக நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் எந்த துறையில் இருந்தாலும் நஷ்டம்தான் இந்த 5 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும். இந்த நஷ்டங்கள் எல்லாமே விட்டு விலகப்போகுது. பஞ்சம் தீரப்போகுது. சகாய நிலைமை வரப்போகுது. அந்த மாதிரியான அமைப்பில் சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் வரப்போகிறாரு. நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணலாம், வண்டி வாகனங்களை விற்பனை பண்ணக்கூடிய ஒரு தொழில் மேற்கொள்ளலாம். இந்த அக்ரிகல்ச்சர் விவசாயம், ஆடு மாடு வளர்க்குறது, இப்படியாம்பட்ட ஒரு இடங்கள் இருந்தால் அந்த நிலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இனிமே தாங்க உங்களுக்கு யோகம். பித்து பிடிச்சி அலைஞ்சிருப்பீங்க ஆண்கள். ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லக்கூடிய தருணத்தில் பல பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும். பெத்த பிள்ளையே உங்களை மதிக்காது. ஏன்னா உங்களுடைய விதியுடைய தன்மை அது. ஆனால் இனிமே தான் துலாம் ராசிக்காரர்களுடைய ஆணோ பெண்ணோ உங்கள் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை பற்றி திங்க் பண்ணுவீங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் ஆரோக்கியத்து மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிடுவார் குறிப்பிட்ட காலத்தில். ஆன்மீக தோரணையை பிடிச்சிக்குங்க. ஏதாவது உக்கிரமான ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்குங்க. இப்படி முறையான அமைப்பில் தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டா தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 நீ என்னவா ஆகணுமோ அதை கேட்டுக்கும், சக்ஸஸ் கிடைக்கும். பொல்லாத நேரங்கள் சந்தித்து தாண்டிட்டீங்க. பிறவி பிணியிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் உடல் நலத்தையும் நீங்கள் தயவு செய்து பார்த்துக்கணும். இப்போ செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறாரு. யாரையும் நம்ப மாட்டீங்க. நம்பினா உயிரை கொடுத்தாது அவங்க கூட இருக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. கவனம் தேவை. இனி வருங்காலத்தில் சூட்சமமான முறைகளை வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு சித்தர், ஏதாவது ஒரு மகான், முருகக்கடவுளே சித்தர் தான், அவரை அப்படி பிடிச்சிண்டு அவருடைய பொன்மொழிகள்
மந்திரங்கள் இதெல்லாம் முறையாக பக்குவங்களாக படிச்சுக்கிட்டு வந்தால் உங்களை பிடிச்ச சனி பகவான் விட்டு விலகி ஒரு அமைப்பை கொடுத்து உங்களை கடத்தேற்றக்கூடிய ஒரு தருணம் உண்டு. முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் வீட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்கள் தான் கவனமாகவும் இருக்கணும். ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு தருணத்தில் வரக்கூடிய நேரங்காலங்கள்லாம் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ கவனம்தான் இருக்கணும். அவங்களுடைய தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டுண்டு நம்ம என்ன படித்தா என்ன குரூப் எடுத்தால் நம்ம வாழ்க்கை பிரதிபலிக்குன்னு சொல்லக்கூடிய எண்ணத்தை பக்குவம் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு கைத்தொழில் எதையாவது ஒரு அமைப்பை கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையுடைய படகை நீங்கள் ஓட்டுங்க. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாக பார்த்திங்கன்னா பெரிய ட்ரீமாக இருக்கும். வாழ்க்கையை நீ இப்படி தான் கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய ட்ரீமாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை பக்குவப்படுத்திக்கிங்க. விருச்சிக ராசிக்காரங்க விட்டு கொடுத்து போங்க. மனைவி மக்கள் மேலே ஆசை பாசம் பண்புகளை வச்சுட்டு போங்க. பொதுவாக நோய் வறுமை கடன் பயம் சத்ரு எதிரி இன்னல் இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ இல்லை ஒரு அமாவாசை திதியோ இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா நஷ்டமா தொந்தரவா தொழிலில் போட்டியா சூனியமா செய்வினையா என்ன இடையூறுள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியத்தோட எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம. தனுசு ராசி. தனுசு ராசி ஒரு ஃபோக்கஸ், ஒரு குறிக்கோளுடைய ராசி. அந்த இலக்கை நீங்கள் அடைவீங்க இந்த 2026க்கு மேலே. ஏன்னா குருவுடைய நட்சத்திரம்ல நீங்கள் பிறந்து தான் உங்கள் குடும்பமே யோகமாக இருக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. ஆனால் பெண்கள் கஷ்டமும் கவலையவும் நஷ்டத்தையும் அவமானத்தையும் சந்தித்தவங்க சிறு வயசு பெண்கள். சின்ன வயசுலேயே ஆசை பாசம் அன்பு பண்பை இழந்து ஏமாந்திருக்கக்கூடிய தருணமும் உங்கள் ராசியில் நிறையவே இருக்குது. பொதுவாகவே சொல்லுவாங்க, தனுசு ராசிக்கார பெண்களுக்கும் மாமனாருக்கும் மாமியாருக்கும் ஆவாதுன்னு சொல்லுவாங்க. இதனாலேயே பல குடும்பம் பல கல்யாணம் ஃப்ளாப் ஆகிருக்கும் தனுசு ராசிக்கு, சித்தர் ஜாதகம். ஆனால் தனுசு ராசியில் உள்ள பெண்களை கட்ட மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் யோகம் நிறைஞ்ச ராசி, படித்த ராசி, பண்புள்ள ராசி.
என்ன ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதல் கீதல் பண்ணிங்கன்னா தான் மாட்டிக்குவீங்க. காலதாமதமாக ஒரு 25 27 வயசுக்கு மேலே இல்லற இணைவு சொல்லக்கூடிய திருமணம் ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா சுபிக்ஷம் கிடைக்கும். பொதுவாகவே இந்த தனுசு ராசியில் உள்ள பெண்களை ஏன் மாமனார் மாமியாருக்கு ஆவாதுன்னுவாங்கன்னா, ஒரு 25 வயசுலேருந்து 31 வயசுக்குள்ள சூரிய மகாதசை நடக்கும். அந்த சூரிய மகாதசை நடக்கும்போது கல்யாணம் ஆயிருந்தால் மாமனாருக்கு கண்டம் ஆவாது, இல்லைன்னா பெத்த தகப்பனுக்கு ஆவாது. இது விதி. 30 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் சந்திர மகாதசை நடக்கும். சந்திரன்னா தாய், சந்திரன்னா மாமியார். ஒன்று தாய்க்கு ஆவாது, இல்லை மாமியாருக்கு ஆவாதுன்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. தனுசு ராசிக்கார பெண்கள் தான் மாமியார் வாமிட் எடுத்தால் கூட கையில் அள்ளி போடுவாங்க. அந்த மாதிரி பாசக்காரங்க தான். ஆனால் விதியுடைய விளையாட்டு, தனுசு ராசிக்கார பெண்கள் மேலே ஒரு கோபம், சின்ன 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 கோபம் வந்து அவங்கள விட்டு விலகி வச்சிடும். அதுக்குத்தான் தனுசு ராசியில் பெண் இருந்தா, இல்லை பெண்ணை நீங்கள் கெட்டினீங்கன்னா உடனே தனி கொடுத்துன்னு வச்சுருங்க. மாமியார் மருமகளும் பிரிஞ்சு தான் இருக்கணும். அப்போத்தான் இந்த ஜாதகத்துக்கு ஒரு நன்னடத்தை இருக்கும், ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல் தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் ஒரு சோக்காளின்னு சொல்லலாம். சோக்காளின்னா தப்பாக கிடையாது, சுகபோகி. ரொம்ப நேரம் தூங்குவாங்க. ஏன்னா சொத்து பத்து எல்லாமே இருக்கும். பூர்வீக சொத்தும் தாய் வீட்டு வழி சொத்தும் இருக்கும், தகப்பன் வீட்டு வழி சொத்தும் இருக்கும். வாழ்க்கையில் உச்சநிலை அடையணும்னு கேட்குறதுக்காக இருந்த இடத்துலேருந்தே வியாபாரம் பண்ணுவாங்க. நிறையா பேர் வெளிநாடு வெளிதேசம் தொடர்புடைய வேலை கூட பண்ணுவாங்க. ஆனால் தனுசு ராசிக்கு இந்த 2026 கொஞ்சம் ஆகாது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி பகவான் தனுசு ராசிக்கு வராரு. அர்த்தாஷ்டம சனியும் ஒன்று தான், அஷ்டம சனியும் ஒன்று தான். தனுசு ராசியில் உள்ள அப்பாவுக்கு ஆவாது, இல்லை தனுசு ராசியில் உள்ள அண்ணன் தம்பிக்கு ஆவாது. இதுதான் சூட்சமம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அன்பா பண்பா அனுசரித்து போகிறதுக்கான வழிமுறையை பண்ணிக்கிங்க. அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கும் மோகத்துக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த வருஷம் இருக்குது. மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசம் கேர் பண்ணிங்கன்னா, இரக்கம் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. மாட்டிக்குவீங்களா, அவமானம் அவப்பேற்படுவீங்க. அதனால் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருந்துட்டு தாம் மனைவி தாம் மக்கள் தாம் பிள்ளைங்களோட அரவணைச்சு வாழுங்க. தனுசு ராசியில் உள்ள பெண்களுக்கும் தன்னுடைய கணவருக்கும் ஆவாது. பல ஜாதகங்கள் பிரிஞ்சு தான் இருக்கக்கூடிய தருணம் இருக்குது. ஏன்னா தனுசு ராசியில் உள்ள பெண்களுடைய கணவருக்கும் அம்மா மேலே பாசனால, அந்த அம்மா மேலே இருக்க வேண்டிய பாசனால மனைவி மேலே பாசம் காட்ட மாட்டார். அதனால் உங்கள் ஜாதகம் ரொம்ப தெளிவாக கையில் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கார பெண்கள் உச்ச நிலை, உயர்ந்த நிலை, நல்ல படிப்பு, பண்புள்ள வேலை இருப்பீங்க. தனக்கு பிறந்த குழந்தைங்களுக்காக கஷ்டப்பட்டாது கருமாயப்பட்டாது வாழ வைக்கக்கூடிய தருணம் உண்டு. அஷ்டம சனியும் அர்த்தாஷ்டம சனியும் ஒன்று தானே. அப்போ அர்த்தாஷ்டம சனி கேட்டால் உங்கள் தனுசு ராசிக்கார ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்களை கொஞ்சம் கேர் பண்ணுங்க. மோக பார்வையில் எங்கேயும் மாட்டிக்கக்கூடாது. தாய் தகப்பனுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கவனம் தேவை தனுசு ராசிக்கார ஆண்களுக்கும் பெண்களுக்கும். கவனமாக இருந்துக்குங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாருங்கள். 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னாவே உங்களுக்கு ராகு மகாதசை நடக்கும். அந்த ராகு மகாதசை நடக்கிறதுக்கு முன்னையாது நடக்கும்போதாது ஒரே ஒரு நாகக்கல் வாங்கி பிரதிஷ்டை பண்ணிவிடுங்க. தலைக்கு வந்தது தலைமுடியோடு போகும். இல்லைன்னா ஒரு சர்ஜரி வந்து உங்களை வந்து தொந்தரவு கொடுக்கும். பயம் வேண்டாம். பொதுவாக நோய், வறுமை,
கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:30-12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ, இல்லை ஒரு அமாவாசை திதியோ, இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு, அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறுகள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காவுக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை வந்து பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியத்தோட எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம. மகர ராசி சனி பரமாத்மாவுடைய அற்புதமான ராசி. இந்த 2026 ஜாக்பாட்டு ஒரு யோகம், ஒரு மேன்மை அடையக்கூடிய தருணம் உங்களுக்கு தான். என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 2026க்கு முன்னா 5 வருஷம் நீங்கள் நஷ்டம், கஷ்டம், அவப்பேறு, அவமானம், கடன் இல்லை நோய், இதில் தான் நீங்கள் மாட்டியிருக்கணும். பல பேருக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து வாட்டி வதக்கும். பல பேருக்கு குடல் சம்பந்தப்பட்ட, கணையம் சம்பந்தப்பட்ட அஜீர்ண கோளாறு வந்து உங்களை விரயம் பண்ணும். பல பேர் கஷ்டத்துலையும் கடன்லையும் வட்டிக்கு வாங்கி கட்ட முடியாத அளவுக்கு பெருங்கடனில் மாட்டியிருப்பீங்க. இதனாலேயே பல சட்ட சிக்கலையும் அனுபவிச்சிருப்பீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் பெண்ணாக இருந்திருந்தா பல கஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க. குடும்பத்திலையும் உங்களுக்கு ஒரு ஒற்றுமைத்தன்மை இல்லாமல் குடும்பமே உங்களுக்கு சூனியம் பண்ணக்கூடிய அளவுக்குண்டான பிரச்சனையும் தாங்கிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒத்த ருத்ராட்சம் போட்டிருந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே விரயமாகாமல் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதில் மட்டும் விரயமாயிருக்கும். ஆனால் இப்போ மகர ராசிக்கார பெண்கள் ஆன்மீக தொடர்புடைய ஒரு அமைப்பையும், ஒரு சித்தரையும், ஒரு மகானையும், சொல்லப்போனால் திருவாசகம், தேவாரம், திருப்புகளை படித்து தன்னுடைய ஞானத்தை மேன்மைப்படுத்திக்கிட்டு கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. ஒரு சில ஜாதகர் மகர ராசியில் உள்ள பெண்கள் ஏமாறுவீங்க. நட்புன்னு சொல்லக்கூடிய இலக்கணத்தில் ஏமாறக்கூடிய தருணமும் உண்டு. இதையும் விட்டுருங்க. இனிமே தான் கணவர் தாம் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழுங்க. மகர ராசியில் உள்ள பெண்கள் ஒரு 27 வயசு 25 வயசுக்கு மேலே தான் கல்யாணமே பண்ணணும். ஒரு கட்ட காலத்துக்கு இந்த தோஷம் உங்களுக்கு உண்டு. மகர ராசியில் பெண் இருந்தால் தன்னுடைய தகப்பன்மார்க தாய்மாருங்க உங்கள் குழந்தை பேரில் ஒரு நாக பிரதிஷ்டை ஒன்று பண்ணுங்க. உங்கள் குழந்தை வாழ்க்கை எந்த குறையும் வராது. 2 தாரத்து தோஷமும் மகர ராசிக்கு இருக்குது. இதுதான் விதி. இந்த விதியை நம்ம மதியால் வெண்டுட்டா மகர ராசிக்கார பெண்கள் உச்ச நிலைமைக்கு போவீங்க. இதே மகர ராசியில் ஆண் இருந்தால் சுகபோகின்னு சொல்லலாம். கலைத்துறையிலையும் பிரகாசிக்கலாம்,
காவல்துறையிலையும் பிரகாசிக்கலாம், பல சட்ட வல்லுநர்கள் வழக்கறிஞராக கூட நீங்கள் இருக்கலாம். யாராக இருந்திருந்தா கூட இல்லறம் பற்றற்ற நிலையில் வரக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த 2026க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை சகாயமாக போகும். பல லட்சங்கள் விரயம் பண்ணியிருந்தாலும் பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய தருணம் உண்டு. பூர்வீக சொத்துலையும் பிரச்சனைகள் வந்துட்டு போக வாய்ப்பு உண்டு. மகர ராசி ஆண்கள் தன் மனைவி மேலே அளவு கடந்த பாசத்தையும் பந்தத்தையும் ஏற்படுத்திக்கிங்க. மகர ராசிக்கு குரு பலனும் இருக்குது. கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் பிறக்கக்கூடிய தருணம் உண்டு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகத்தான ராசி 2026. மகர ராசியில் ஒரு 40 வயசு 45 வயசு உள்ள மகர ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும். அதுதாங்க திருமணம், இல்லை வீடு வாசல் கட்டலாம், ஏதோ ஒரு கிரக பிரவேசம், அதாவது குரு பிரவேசம். அந்த குரு கடாட்சியம் உங்களுக்கு வரனால 2026க்கு மேலே தான் உங்கள் வாழ்க்கை தெளிவாக வரும். பயப்படாதீங்க. எம்பெருமான் சிவபெருமானை பிடிச்சிக்குங்க, ஒரு சித்தரை பிடிங்க, இல்லை ஒரு நல்ல மகானை பிடிச்சி அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் போனீங்கன்னா உங்கள் கஷ்டமெல்லாம் விலகிடும், உங்கள் கடனெல்லாம் அடைஞ்சிடும். எப்படியோ கடனில் கஷ்டப்பட்டு மாட்டின உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துக்கு மேலே தான் யோகம். மகர ராசிக்காரங்க பொதுவாகவே தன்னுடைய உடம்பை பார்க்கணும், ஆரோக்கியத்தை பார்க்கணும். ஏன்னா உடம்பு இந்த 5 வருஷமாக செம்மையாக இருக்காது. உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தம் பந்தமோ உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு, உங்கள் சாம்ராஜ்யம் அழியிறதுக்கு என்ன வேணால் சூனியம் கூட பண்ணுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, நீர் ஆகாரங்கள் குடிங்க. இதுதான் சனி பகவானுக்கு பிடிக்கும். சனி பகவான் ஒரு பழைய சோறு. பழைய சோறுனா சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி கஞ்சியாக குடிக்க ஆரோக்கியம் வரும். உங்கள் உடம்புக்கு குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும், கணையம் சம்பந்தப்பட்ட நோய் வரும், எலும்புகள் பலன் குறைய வாய்ப்பு இருக்குது. சித்தர்கள் வழிமுறை பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள். சொல்லப்போனால் எம்பெருமான அனுகிரகத்தில் எந்த குறையும் மகர ராசிக்கு வரக்கூடாது. பொதுவாக நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ, இல்லை ஒரு அமாவாசை திதியோ, இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு, அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்திற்கு எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறுள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியத்தோட
எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம. கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதியும் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். கும்பராசியும் மிதுன ராசியும் ஒரே நட்சத்திர பாதத்தில் போகக்கூடியது தான். 2026க்கு முன்னே நீங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தீங்களோ, ஆனால் வரக்கூடிய 2026க்கு மேலே உங்களுக்கு யோகந்தாயா. 2025 வரைக்கும் பிறந்த குழந்தை கும்பராசியில் பிறந்திருந்தா பலவிதமான கஷ்டத்துலையும் பலவிதமான நஷ்டத்துலையும், ஏன் பயம், அப்படியாமட்ட ஒரு தருணத்திலையும் பிறந்த குழந்தை தான். ஊரே போற்ற மாதிரி உலகமே போற்ற மாதிரி மிராக்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு கும்பராசியில் குழந்தை பருவத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் 25 வயசுக்கு வரைக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது. ஆணாக பிறந்தா எதிரியாகத்தான் இருப்பீங்க. பெண்ணாக பிறந்தா வேணால் கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் படிப்பில் பிரில்லியண்ட்டு, வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான சக்தி கும்பராசிக்கு தான் உண்டு. ஆனால் கும்பராசியில் உள்ள அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடந்த 2025க்கு முன்ன வரைக்கும் திருமணம் அந்த சடங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்யாணமே ஒன்று நடந்திருந்தால் கூட கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருக்கும் கும்பராசிக்காரங்க. ஏன்னா விதி உங்களை பிரித்து கொடுக்கும். அதுக்காக உடனே பிரிஞ்சிடக்கூடாது. ஒரு டிவைஸ்லாம் போகக்கூடாது. கொஞ்ச நாள் தள்ளி போகணும், அப்புறம் சேர்ந்துக்கணும். மாதத்துக்கு 6 நாள், பௌர்ணமியில் ஒரு 3 நாள், அமாவாசையில் ஒரு 3 நாள் பிரிஞ்சிருக்கணும். சேர்ந்துருந்தால் இனிமே எந்த குறையும் வராது. கும்பராசிக்காரங்களுடைய பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சியா. அவங்கவுங்க குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணங்கள் வரப்போகுது. கும்பராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து இல்லை, பூர்வீக சொத்தில் ஒரு இழுபறியோ ஒரு கேஸோ இருந்தாலும் நீங்கள் வெற்றி காணுவீங்க. கும்பராசியில் உள்ள பெண்களை கிட்ட நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், புலனாய்வுத்துறை, ரகசியம் காக்கக்கூடிய தன்மையுடைய அற்புதமான படைப்பு கும்பராசிக்கார பெண்கள். கொஞ்சம் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆடம்பரத்து மேலே ஆசைகள் இருக்கும். சுகபோகமாக ஒரு வாழ்க்கை வாழணும், லக்ஸரிஸாக இருக்கணும், கடன் வாங்கினா கூட அந்த கடனில் பெருமையான ஒரு கடனில் இருக்கணும் அப்படின்னு வாழக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க. ஆனால் கும்பராசிக்கார பெண்கள் தான் கல்லு மண்ணும் சுமந்தாது தான் குடும்பத்தை தான் கணவனை தான் பிள்ளைங்களை வாழ வைக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உடையவங்க நீங்கள். உங்கள் பேர்லையும் உங்கள் மேலே கூட இந்த 2.5 வருஷம் அவப்பேறு அவமானங்கள் வரலாம். கும்பராசிக்காரங்களுக்கு 2 தாரத்து தோஷமும் இருக்குது. அந்த 2 தாரத்து தோஷம் வராமல் இருக்கத்தான் உங்கள் முன்னோர் வழிபாடு நீங்கள் பண்ணணும். உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணணும். ராகுவுடைய சாரம் இன்னைக்கு 2026 உங்கள் கும்பராசியில் தான் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்திக்கிங்க. திடீர்னு சர்ஜரி, திடீர்னு தேவையில்லாத ஒரு விரயம் உங்களுக்கு வரும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, பீஸ்ஃபுல்லான மைண்டை வச்சுக்கோங்க, தானம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். தான் யார், தனக்கு என்ன சக்தி இருக்குது, எந்த தெய்வத்தை பிடிக்கணும் அதை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை வாழ பாருங்க. உண்மையாலுமே நல்லா இருப்பீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிறது பாத சனின்னு சொல்லுவாங்க. இடுப்புக்கு கீழே எலும்பு பலன் இருக்காது. சின்ன அலர்ஜிகள் வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்கள, தலைமுடி சொரிஞ்சா இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஸ்கின்னு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்றாங்கள, இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. குளிக்கும் போது கல்லுப்பு போட்டு குளிங்க. குளிக்கும் போது கொஞ்சம் மஞ்சளை தூவி குளிங்க. ஹைஜீனிக் ஃபுட் குடிங்க, இளநீர் குடிங்க, பழைய சோறு சாப்பிடுங்க. இப்படிலாம் சாப்பிட்டா வரக்கூடியதை இந்த 2.5 வருஷத்தை பீட் பண்ணிடுவீங்க. உங்கள் இல்லறத்தோட சந்தோஷமாக வாழுங்க. மனைவி மக்களோட சேர்ந்து வாழுங்க.
எல்லாருக்கும் கவலைகள் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. 2026 நீங்கள் பீட் பண்ணணும். வாழ்க்கையோடைய தன்மையை தெளிவாக தெரிஞ்சு நீங்கள் வாழணும். இனிமே தான் உங்களுக்கு யோகம். கவனமாக இருக்கணும். ராகு பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரு. ஏன்னா ராசியிலேயே ராகு இருக்கிறனால குறுக்கு புத்தி வரும், கொரூர புத்தி வரும், திருடுற புத்தி வரும், கொலை செய்கிற புத்தி இருக்கும். ஒருத்தனுக்கு தீங்கு விளைவிக்கணும், நம்மளுக்கு தீங்கு விளைவிச்சா அவனை தீங்கு விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாந்திரீகம் இதெல்லாம் உங்கள் மேலே அஃபெக்ட் ஆகக்கூடிய நேரமும் இதுதான். ஏதாவது ஒரு சித்தரை பிடிச்சிக்குங்க, அப்படியே அமைதியாக உட்காருங்க. ராகுகால வழிபாடு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கொடுக்கும். யமகண்ட வழிபாடு உங்களை தெளிவு பண்ணி கொடுக்கும். இப்படி முறையான அமைப்பில் பண்ணிக்கிட்டிங்கன்னா தலைமுடி மட்டும்தான் விரயமாகும். மற்றபடி பணமோ பொருளோ வேறு எதுவும் விரயமாகாது. ஆனால் இருந்திருந்தாலும் ஏமாந்திருக்கக்கூடிய ஒரு ராசியும் கூட கும்பராசிக்கார பெண்கள். கவன சிதைவு ஏற்படாமல் முறையாக உங்களை பார்த்துக்குங்க. சரியா? பொதுவாக நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ, இல்லை ஒரு அமாவாசை திதியோ, இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு, அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறுள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியத்தோட எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம. மீனராசி. மீனராசிக்கு அதிபதி எம்பெருமான் குரு பகவான். 100க்கு 95% இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு தாங்க யோகம். இந்த 2.5 வருஷம் நீங்கள் என்ன தேவை, என்ன வேணும், என்ன நடக்கணும், இதை நீங்கள் பயன்படுத்தலைன்னா அடுத்த 2.5 வருஷம் கஷ்டப்படுவீங்க. மீன ராசியில தான் ஜென்மத்தில் சனி பகவான் வராரு. மகேஸ்வரனை போல வாழலாம். வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு சக்தியும் யுக்தியும் கொடுப்பாரு. நீ கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கடன் வாங்கினாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு உழைப்புனால நீ என்ன தொழில் செய்கிறியோ அந்த தொழில் காரகன்ல அந்த கடத்தை அடைக்க வச்சிருவார். ஆனால் நீங்கள் தாயி தகப்பனை மதிக்கணும். தாயி தகப்பன் கண்ணு இருக்கும்போதே உங்கள் கடனை அடைச்சிட்டு கஷ்டமில்லாத ஒரு இல்லற வாழ்க்கையை கொண்டு போகணும். ஆனால் மீன ராசியில் உள்ளவர்களுடைய தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது. தகப்பனுக்கு கண்டன் கூட சொல்லலாம். கவனமாக நீங்கள் இருக்கணும்.
மாளிகை கட்டக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கு உண்டான நேரமும் இனிமே தான். 3 மாதத்தில் அடைச்சிடுவீங்க. ஆனால் வண்டி டிரைவிங் பண்ணக்கூடிய டிரைவர்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இரவு பகல் பார்க்காம இந்த கடன் உங்கள் பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்காக ஓடிக்கிட்டு இருப்பீங்க. புது வண்டி வாங்கணும்னு ஆசை இருக்கும். புது வண்டி வாங்கினா 6 வருஷம் 5 வருஷம் டியூ போட்டால் இந்த 2 வருஷம் தான் நீங்கள் டியூ கட்ட முடியும். அதுக்கப்புறம் கட்ட முடியாது. அதனால் இருக்கிற வண்டியை வச்சே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போயிருங்க. இந்த 5 வருஷத்துக்கு கவனமாக இருக்கணும். காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய திருமணம் ஆகாதவங்களுக்கு சூப்பர் நேரம். கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இருக்கக்கூடிய மீன ராசி ஆண்கள் மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசையோ பாசமோ கேரோ பண்ணாதீங்க. கர்மக்காரகன் சனி பகவான் உங்களை அதில் பாதாளத்தில் தள்ளி விட்டுருவார். அவப்பேரை ஏற்படுத்தி விட்டுருவார். ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான். நடிக்க கற்றுக்குங்க. ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் காவி வேட்டி கட்டுங்க. சனிக்கிழமை நீ கோடீஸ்வரராக கூட இருங்க. ஒரு நாள் காவி வேட்டி கட்டுங்க. ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்திக்கிங்க. உங்கள் தலை தப்பிச்சிடும். நிறையா டாக்டர்ஸ், வக்கீல், கலைத்துறை, இந்த மாதிரியான துறையெல்லாம் உங்கள் ராசிக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் தான் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது. கடனை வாங்கையும் வச்சுருக்கோம். 2025 பெரிய கடனை. அந்த கடனை அடைக்க முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருப்பீங்க மீன ராசிக்காரங்க. கடன் கிடச்சிடும், ஆனால் கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு டிரைவர் இருக்கா, ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்குறான்னா அதை எப்படி கொடுப்பான்? அந்த மாதிரி கடனை வாங்க வச்சிடும், அடைக்க முடியாது. பூர்வீக சொத்து ஒன்று விற்கக்கூடிய நேரமும் இருக்குது. இல்லைன்னா ஒரு வம்பு தும்பு வழக்குகள் இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. மீன ராசிக்காரங்க உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்கள் அப்பாவுடைய அப்பா தாத்தா அவரை நினைக்கணும். பாதி பேருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு தாத்தா இருக்க மாட்டார். இதான் விதி. அவரை நினைங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்களா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தன்னுடைய தாய் மேலே அளவு கடந்த பாசம் இருக்கும். ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. மீன ராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கணவரோ கணவர் வீட்டு வழியிலையோ உங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க. மீன ராசியில் ஆண்கள் இருந்தால் உங்கள் மனைவியோ உங்கள் மாமியார் வீட்டு வழியில் யாரோ உங்களுக்கு இடையூறு பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தாங்கிக்கிட்டு தான் இருக்கணும். தவம் செய்யுங்க. ஆன்மீக தொடர்பை பிடிச்சிக்குங்க. கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கடனை உடனே வாங்கித்தான் நீங்கள் படிக்க முடியும். ஆனால் இஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னுக்கு வந்துடும். கடனும் கொடுக்காதீங்க, பெரிய கடனும் வாங்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் கடன் போட்டவன் கட்ட மாட்டான், நீங்கள் தான் கட்டணும். அப்படி மாட்டக்கூடிய நேரமும் சிறைவாசம் போகக்கூடிய நேரமும் உங்களுக்கு இருக்குது. மீன ராசிக்காரங்களுக்கு கவனம் தேவை. 2026 பொதுவாக நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ, இல்லை ஒரு அமாவாசை திதியோ, இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு
21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு, அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறு இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை வந்து பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியத்தோட எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம.